ஐயா வணக்கம். உணவு இடைவெளிக்கு பிறகு சுகர்நாடி சுற்றவங்கள் என்ற தலைப்புல இடி முழக்கம் இரும்பாறை ஐயா அவர்கள் நமக்கு சிறப்புரையாற்ற இருக்கிறார். அவர்களை இருகால கும்பி வருக என அனைவருக்கும் வணக்கம். பராகில் மிக ஜோதிட கருத்தரங்கம் 15வது கருத்தரங்கம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வராகந்திரி மாதாந்திர கருத்தரங்கத்துக்கு என்னை பேச அளித்த ஜோதிட சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் எனக்கு முந்தி பேசி அமைந்திருக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதே போல ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி கள்ளக்குறிச்சியில பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆன்லைன் ஜோதிட விருப்பம் அனைவருக்கும் நன்றி. அனைவரும் பாருங்க. இப்ப நாங்க சுகர்நாடியில ஒரு ஜாதகம் போட்டிருக்கிறோம். நாங்க பார்த்த ஜாதகத்தை அங்க என்ன சொன்னோமோ அதுதான் இங்க சொல்லுவோங்க. ஜாதகத்தை பார்த்து ஆய்வு பண்ணி அங்க என்ன சொல்றோமோ அது இங்க சொல்லுவோம். இப்ப இது குழந்தை ஜாதகம் தான். 9/4/2019 8/20 திருச்சியில பிறந்திருக்குதுங்க. இது பாத்தீங்கன்னா லக்கணம், ரிஷப ராசி. லக்னத்துல சந்திரன், செவ்வாய், 2ல ராகு, 8ல குரு, சனி, கேது, 10ல சுக்கிரன், 11ல சூரியன், புதன். அம்ச லக்கணம் மீன லக்கணம், அதுல சந்திரன். மேசத்துல குரு, செவ்வாய், சுக்கிரன். கடகத்துல புதன், கன்னியில சனி, தனுசுல கேது, கும்பத்துல சூரியன். இது நவம்ச கட்டம். ராசி கட்டம் உள்ள இருக்கும், நவம்ச கட்டம் வெளியே இருக்கும். பிறந்த காலத்துல சூரியன் திசை 2 மாசம் 17 நாள். அடுத்தது சந்திர திசையில சனி புத்தி ஓடிட்டு இருக்குதுங்க. கொஞ்ச நேரம் சத்தம் போடாதீங்க. நம்மளோட ஜாதகம் பாக்குறாங்க. இப்படி ஜாதகத்தை பாத்தீங்கன்னாங்க, இந்த ராசி கட்டம் நவம்ச கட்டம் திசை புத்தி கிரகத்தை எடுத்துக்குவோம். மற்றதெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டான். இப்படி ஜாதகம் பண்ணல பார்த்தோட சொல்லலாம். இந்த ஜாதகனுடைய தாய்க்கு 2 கிட்டி போயிடுச்சா? ஒரே கேள்விதாங்க. இந்த தாயினுடைய ஜாதகத்துல, இந்த பையனுடைய ஜாதகத்துல தாய்க்கு 2 கிட்டியும் போயிடுச்சா? 2 கிட்டியும் போயிடுச்சு. ஆபரேஷன் பண்ணியாச்சுங்க. இந்த அம்மா பொழைக்குமா பொழைக்காது? அதான் கேள்வி. ஒரு கிட்டி போனாவே பொழைக்கிறது கிடையாதுங்க. 2 கிட்டியும் போயிட்டா பொழைக்க முடியுமா? சந்திர திசை முடிவுகிற தாய்க்கு காப்பாற்றுறது கடினங்க. தாயை காப்பாற்ற முடியாது. அதுதான் நம்மளோட வந்த கேள்விக்கு. இப்ப ஒரு ஜாதகம் பாக்குறாங்கன்னா ஆயுளை பத்தி சொல்லணும்னா மறைமுகமா சொல்லுங்க, மறைவு சொல்லுங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த ஜாதகம் ஆயுள் இருக்குமா இருக்காதா அதெல்லாம் விதிக்கப்பட்ட விதி. நம்ம மாற்றலாம் முடியாது. ஆயுள் தப்பிக்கிறது கடினம், அவ்வளவுதான். இல்லையா? நீங்க ஏதோ உங்களுடைய இஷ்டத்தில் குழந்தை கோயில்கள் போய் சாமி கும்பிட்டு போய் காப்பாத்திக்கு போங்க. ஆனா ஜாதகத்துல விதி இல்லை. தாய் முளைக்கிறதுக்கான விதிகள் இல்லை. என்ன காரணம்? எப்பவுமே ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் சந்திரன் தான் ஆய்வு பண்ணுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி தாய் ஸ்தானாதிபதியும் தாய்காரன் சந்திரன் ஆய்வு பண்ணுங்க. பாருங்க, ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி தாய் ஸ்தானாதிபதி சூரியன் ஒரு நீச்ச கிரகத்தோ இருக்கிறார். அப்ப 4ஆம் அதிபதி தன் பலனை இழக்கிறார். சந்திர லக்னத்துல உச்சம்னு சொல்லுவாங்க. லக்னத்துல சந்திரன் உச்சம்னு சொல்லுவாங்க. ஆனா உச்சம்தான். அவர் யாருக்காக இருக்கிறாருங்க? சந்திரன். சந்திரன் யாருடைய நட்சத்திரம் இருக்கிறாருங்க? சந்திரன் சூரிய நட்சத்திரத்துல. அப்ப அந்த சந்திரனும் சூரியனா மாறி ஒரு நீச கிரகத்தோடு. இப்ப நம்ம மகேஷ், கோமதி மகேஷ் சொன்னாங்க இல்லைங்களா, ஒரு கிரகத்துக்கு என்ன நோய் ஏற்படும்னு எல்லா கிரகத்தையும் படிச்சாங்க. சந்திரன் பாதிக்கப்பட்டால் கிட்னி தான் பாதிக்கப்படும். இந்த கோமதி மகேஷ் குமார் அவங்க படிச்சாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த நோய், இந்த நோய் தான் கொடுக்கும். அப்ப இங்க சந்திரன் தாய் சகனாதிபதியும் சந்திரன் தாய் காரகனும் நேச கிரகத்தோடு தொடர்பு ஏற்பட்டதால் தாய்க்கு 2 கிட்னியும் போயிடுச்சு. அப்ப இந்த சந்திர திசை
தாய முடிச்சிடும். இதுதான் எங்க நாட்டு. வேற எதையுமே எடுக்க தேவையில்லை. அந்த கிரகம் என்ற நட்சத்திராதிபதி, அந்த கிரகம் என்ற நட்சத்திராதிபதி நீசமா, அப்ப அந்த கிரகம் ஜோடி முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல ஒரு லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி பிதா ஸ்தானாதிபதியும் பிதா காரகனாகிய சூரியனும் ஒரு நீசகிரக காரணம் தொற்றிருந்தாலோ நீசகிரகத்தில் இருந்தாலோ அந்த ஜாதகம் பிறந்தோடனே அப்பா இறந்துருவார். இதே போல சகோதர காரகனாகிய செவ்வாயும் 3ஆம் அதிபதியும் நீசகிரகத்தோடு தொடர்பு இருந்தாலும் அந்த அவர் நின்ற நட்சத்திராதிபதி ஆதித்து பலன்ல பகை நீசாஸ்திரம் என்றாலும் அவனுக்கு கூட பிறந்து சகோதரர் இருக்க மாட்டான். அப்படி பிறந்தாலும் அவனுக்கு அம்மா விதத்துல பிறந்திருக்க மாட்டான். இன்னும் அவங்க அப்பனுக்கு வேற கல்யாணம் பண்ணி அதனால தான் பிறந்திருப்பான். இதே போல உங்களுடைய என்னென்ன உறவுகாரன் கேட்கிறாங்களே அந்த உறவுகாரத்தை நீங்க இப்படி ஆய்வு செய்து சொன்னால் துல்லியமாக இருக்கும். இதே நாடி முறை. ராசி கட்டத்தை பார்த்துக்குவோம், நவாம்ச கட்டத்தை பார்த்துக்குவோம். அவர் நின்ற நட்சத்திராதிபதி நீசகிரகத்தோட தொடர்பு இருக்குதா? நம்ம சேர்க்கப்படும். நீசகிரகத்தோட தொடர்பு இருக்குதா? அவர் நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 போகிறாரா? அந்த காரகம் பெயரு. இப்படிதான் எங்க நாடி முறையில ஒரு ஜாதகத்தை இப்படி விரிச்சு பார்த்தோம்னு சொல்லலாம். அந்த ராசி கட்ட நவாம்ச பார்த்தோம்னு சொல்லலாம். எளிமையான முறை எங்க சுகர்நாடி ஜோதிடம். எளிமையான முறை பார்த்தோன்னே ஜோதிடம் பலன் சொல்றதுக்கு எளிமையான முறை எங்க ஜோதிடம். சுகர்நாடி தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன் உலகம் ஃபுல்லா போயிட்டே இருக்குது. உலகத்தில் உள்ள அத்தனை ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிடர்களும் எளிமையாக எங்க முறையை பார்த்து எடுக்கிறாங்க. நான் நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேங்க. கன்னி லக்னம், 2ஆம் அதிபதி சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து ஒரே டெய்லி அஸ்தம். உங்க மனைவி உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு கேட்டேன். ஊருக்கு போயிருக்காங்க. போயிருக்காங்க, ஊருக்கு போயிட்டு எப்போ வருவாங்க? வரமாட்டாங்க. ஏன்னா போன ஊருக்கு திரும்பி வரமாட்டேன். ஒரு ஜாதகத்துல 2ஆம் அதிபதி சூரியனோடு சேர்ந்து ஒரே டெய்லி அஸ்தமானால் அந்த ஜாதகத்துக்கு முன்னாடி மனைவி போயிடுவார். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் அஸ்தம் மயந்தாலும் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் 6 12 பகை நீசம் பெற்றாலும் திருமணம் அவருக்கு கடினம். இப்ப கோமதி மகேஷ்குமார் ஒரு ஜாதகம் போட்டாங்க இல்லைங்களா? எங்க சுகர்நாடி குழுவுல இந்த ஜாதகம் தான் போட்டோம். ஏன்னா கோமதி பார்த்துட்டு என்கிட்ட ஜாதகம் அனுப்பிச்சா. அப்படியே ஜாதகம் பார்த்து போட்ட உடனே சீனிவாசன் அருமையா சொல்றார். இந்த சுகர்நாடி குழுவில் பாருங்க, இந்த ஜாதகம் அனைத்து கிரகமும் ராஜகாலில் இருப்பதால் அந்த ஜாதகனுக்கு திருமணம் அருகே போட்டோன்னு சொல்ல. சிவகுமார் நிலையில கோயில் பேர்ல தெரியாது. நாங்க ஜாதகம் போட்டு சொல்லிவிடுவாங்க, இந்த ஜாதகம் திருமணம் இல்லை, குழந்தை குட்டி இல்லை, குடும்பம் இல்லைன்னு. ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு பார்த்த உடனேங்க இந்த ஜாதகத்துக்கு பொண்ணு பார்த்தா அப்ப காலி, பொண்ணு பார்க்க போனா அம்மா காலி, அப்படி எல்லாம் பார்த்து எங்க சுகநாடின்னு சொல்லலாம். இப்ப கோமதி மகேஷ்குமார் ஜாதகம் போட்டாங்க இல்லைங்களா? அது கும்ப லக்னம். 7ஆம் அதிபதி யாருங்க? சூரியன். அவரு பூரா 2ஆம் பாதம். அது அமிர்தம் நேசமாயிரும். ஒரு கிரக ராசியில் நேசமாகலாம், ஆனா அமிர்தம் நேசமாயிடக்கூடாது. அந்த ஜாதகத்துல இந்த பையனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு அப்பன் 25 வயசு 26 வயசுல ஜாதகம் எடுத்து அடுத்து கொடுத்தாங்களா அப்பா போயிடும். அந்த ஜாதகம் அப்பா கல்யாணம் பொண்ணு பார்க்க போகும்போது இறந்துட்டார். இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்தா அப்பா போவாரா அம்மா போகுமா? இந்த ஜாதகன் பொண்ணு பார்க்க போனா அவனே ஆக்சிடென்ட் ஆவானா, அவனே மரணம் அடிவானா, எல்லாமே துல்லியமா சொல்லணும். எங்க சுகநாடியில ரொம்ப ஈஸான முறை, ரொம்ப ரொம்ப ஈஸான முறை. திதி யோகி அவயோகி கரணம் எதையுமே பார்க்க தேவையில்லை. அப்ப எங்களுக்கு இந்த ஜாதகத்துல அருமையா ஈசா பலன் சொல்லக்கூடிய ஜாதகம் தான். அது மட்டும் இல்ல, ஒரு ஜாதகத்துல நோய் ஏற்படுதுன்னா லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் தொடர்பு இல்லாத நோய் வராதுங்க. இப்ப நம்ம அருமை நண்பர் வெள்ளையன் போட்டார் இல்லைங்களா? அவரோட கணக்குல இருக்கிற அது வேறு, நம்ம அவங்க கணக்கு போக வேண்டாம். என்னோட கணக்குல மிதன லக்கணம், லக்கணத்துக்கு லக்னாதிபதி 4ல சந்திரங்கால், சந்திரன் நேசம் ஒன்னா இருக்கு, கிட்டி போயிருக்கு, கிட்டி போயிருக்கு. ஆனா தானே பொண்ணு வந்தானே இது எங்க நோய். எங்க ஜாதகம் நாங்க சொல்றது சுகநாடியில 9 கிரகத்துக்குமே நோயை கொடுத்துருக்கோம். யார் யாரு எந்த இடத்துல போறாங்க. அதே மாதிரி விபத்து 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 8ல் இருந்த விபத்து. நீங்களாம் எதையுமே பார்க்க வேண்டாம்.
ஓரையும் பார்க்க வேணா ஜோதிடம் அது உங்க இஷ்டம் பாத்துங்க. எங்க விதியில் இப்படித்தான் பார்க்கப்படும். சரி ரைட்டு. அடுத்த ஒரு ஜாதகம் போட்டு பாருங்க. 20/6/1986 இதுதான் ஆண் ஜாதகம். 12/15 திருச்சியில பிறந்திருக்கிறார். பாத்தீங்கன்னா மகர லக்னம், லக்னத்துக்கு 3ல கேது, 4ல சூரியன் புதன், 5ல சுக்கிரன் சனி, 6ல செவ்வாய், 8ல குரு, 9ல ராகு, 10ல சந்திரன், 11ல மாந்தி. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம், லக்னத்துல கேது, 2ல சனி, 4ல சூரியன், 5ல சந்திரன், 7ல மாந்தி, 8ல ராகு, 10ல குரு புதன், 12ல செவ்வாய். 11ல செவ்வாய், 10ல சுக்கிரன். இது ராசி கட்டம். இது நவம்ச கட்டம். இது ஒரு ஆண் ஜாதகம். இப்படி பார்த்த உடனே இந்த ஜாதகத்துக்கு சார் பாத்தீங்கன்னா பிறக்கும் போது கை காலு மூஞ்சி எல்லாம் பிறப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் ஆனா கை போயிடும், ஒரு கை போயிடும், ஒருத்தர் கால் போயிடும், ஒருத்தர் காது போகும், ஏன் மூக்கு கிளியும், வாயெல்லாம் கிளியும். இந்த வயசுல இந்த உறுப்பு போயிட்டு சொல்லணும். இந்த ஜாதகம் நம்ம கிட்ட கொடுத்தாங்க. பார்த்த உடனே இந்த ஜாதகத்தை சொல்லணும். இந்த ஜாதகனுக்கு ஒரு கை இருக்காது, ஒத்த கைன்னா நம்ம ரஜினிகாந்த் படத்துல ஒத்த கண் செய்யலாம் சாரா இல்லைங்களா, இந்த மாதிரி கண்டும் போயிடும். அப்ப தோழியில அண்ணா இருக்கும், வரக்கூடிய காலங்கள்ல அது போயிடும். அப்ப இந்த ஜாதகனுக்கு ஒரு கை போயிடுச்சு, ஒரு கையே கிடையாது, ஒரு கை கிடையாது, ஒத்த கை தான். அப்ப இந்த மாதிரி ஒத்த கை தான் இருப்பான் சொன்னா ஆமாங்கிறாங்க. அதுக்கு என்ன உங்களுக்கு விதிமுறை இருக்குது. நீங்க எந்த முறையிலே போலாம் வரலாம். ஆனா எங்க சுகர்நாடி முறையில எளிமையா சொல்ற பாருங்க. இங்க ராகு இருக்குங்களா, ராகு யாருடைய நட்சத்திரம்? அங்க இப்ப ராகு நீசமா? நீசம். இந்த ராகு கால் கொடுத்தாருல புலம், புலம் இங்க இருக்குங்களா? இந்த புலம் யாருடைய காலுங்க? புதன் குருவோட கால். ராகுக்கு 6/8ல குரு, புதன் குருவோட கால். இங்க இந்த இடத்துல குரு எடுத்துக்கணும், இங்க புதனை எடுத்துக்கணும். 1/8 6/8. ஒரு ஜாதகத்துல ராகுன்றது புதன்காடு, புதன் குருக்காடு. குருவும் புதனும் பகையான கிரகம். 6/8 நேச கிரகம். புதன் 3ஆம் பாவம். உடம்புல 12 லக்கணமும் 12 அங்கமும். லக்கணத்தை தலை சொல்லுவீங்க, 2ஆம் முகம் சொல்லுவீங்க. 3ஆம் பாவம்னா இப்படி எடுத்துக்கணும். 3ஆம் பாவம்னா இப்படி எடுத்துக்கணும். கழுத்து, சோல்று, கை. 3ஆம் பாவத்தை குறிக்கும், புதன் இது குறிக்கும். இதெல்லாம் பாயிண்ட்ல வச்சுக்கணும் மனசுல. 3ஆம் பாவம் இது. அப்ப புதனுக்கு அடிப்படை அப்படின்னா ஒரு கை போயின்னு சொல்லணும். ராகு புதன்கால், புதன் குருக்கால், இங்க நீசம். அந்த குருவா புதனா கடுமையான பகை. அப்ப இது இப்படிதான் அந்த ஜாதகத்துல அமைப்பு. ஒரு ஜாதகத்தை பார்த்தா கை போயிருந்து சொன்னான், கண்ணு போயிருந்து சொன்னான். இந்த மாதிரி ராகு நீச காலில் இருக்குது. அதுக்கு 6/8ல புதன் கால் கொடுத்த கிரகம். அந்த கிரகம் புதன். இந்த புதன் குருவோட காலு. குரு லக்னத்துக்கு 8ல, ராகுக்கு 12ல. அப்ப கால் கொடுத்த கிரகமும் மறைஞ்சிருச்சு. நின்ற நட்சத்திராதிபதியும் நீசா. அவருக்கு கால் கொடுத்த கிரகம் பகை. இப்படி ஏற்பட்டால் இப்படி கை போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரிங்க ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எடப்பாடியில தனக்கொடின்னு ஒரு ஜோதிடம், மிக பிரபலமான ஜோசிகர். அவரு மகர லக்கணம், மீன ராசி, ரேவதி நட்சத்திரத்துல சந்திர நிசை நடக்குது. நான் சொன்னேன், அண்ணா பத்திரமா போய்வாங்க, கையில அடிபட்டுரும், சுண்டூர்ல இருக்காதுன்னு. ஒரு வாரம் கழிச்சு அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இந்த சுண்டூர்ல எடுத்து இதெல்லாம் காயாயிடுச்சு. புதன்னா ஒரு யாதகத்துல புதன் மரணத்தை கொடுக்குது, விபத்தை கொடுக்குது, ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா கை தான், சுண்டு வரல தான். இது சுண்டு வரல சொல்லுவீங்க, இது போன. இந்த வேலை யார் சொல்லுவீங்க? இந்த வேலை யாருக்குங்க? இந்த வேலை சூரியன், இந்த வேலை சனி, இது குரு, இது சுக்கிரன். இந்த மாதிரி ஜோசியமா கைராகிய நல்லா தெரியணும்.
இந்த இடத்துல அடிப்படணும்னா அடிப்படும். அதே போல ரேகையும் சொல்லணும், அதே போல மேடையும் சொல்லணும். கைரேகையிலையும் ஒண்ணுதான், ஜோதிடமும் ஒண்ணுதான். கைரேகை முழுசா தெரிஞ்சுக்கணும், கைரேகையில முழுசா தெரியணும். இந்த இதான் புத்தி ரேகை. சுண்டு குறுமேட்டு கீழே இங்க இருந்து உதயமாயி எலிசபாயை தொடும், இதுதான் புத்தி ரேகை. இந்த ரேகை முடியும் போது அதுல என்ன சொல்றாங்கன்னா, புதன்மேட்டுக்கும் இப்படி போர் போடணுமா, புதன்மேட்டுக்கும் மேலே நிக்கணுமா அந்த புத்தி ரேகை. அந்த புதனை தொடக்கூடாது. அப்படி தொடாம மேல நின்று ஒரு கிளை 2 கிளை நினைச்சா உலகத்துல மிகப்பெரிய அறிவாளி, புத்திசாலி, கவிதை, வித்துவச்சம். இப்படி யாரு இருக்குன்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருக்குது. நாங்க அந்த கையில போஸ்ட் அடிப்போம், அங்க போய் நின்று பார்த்துக்குவோம். அந்த புத்திரேகை 3ஆ கலைச்சிருக்கு. 8வது தான் படிச்சாரு. எத்தனை 1000 கவிதை எழுதினார், எத்தனை மடம் எழுதினார், எத்தனை புக் எழுதிருப்போம். புதன் தான் புத்திகாரகன், படிப்புக்கு அதிபதி. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும். அதே போல புதனுடைய நட்சத்திரம் விபத்தை கொடுத்ததுன்னா அங்கதான் அடிப்போம். 2ஆம் பாவம் வலது கண்ணு, 12ஆம் பாவம் இடது கண்ணு, சூரியன் வலது கண்ணு, சந்திரன் இடது கண்ணு. இந்த 4 பேரும் 6 to 12 இருந்து பகை நீசம் பொறுப்பு இருந்தா கண்ணு 2 பேர் போயிடும். கண்ணில இருப்பான், பிறவிலே கண்ணு இருக்காதான், பிறவிலேயே கண்ணு இருக்க. இப்படி எல்லாம் காலத்தை ஆய்வு பண்ணும். அடுத்தது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி லக்னத்துல செவ்வா, லக்னத்துக்கு 7ல செவ்வா இருக்குது. அந்த செவ்வாய் யாருடைய காலங்க, சந்திரங்கால். அந்த சந்திரன் பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. எங்க நாடி முறையில 10ஆம் பாவம் மறைக்கப்பட்ட பாவமா, மறை பாவம். அப்ப லக்னாதிபதி 10க்கு பேரு. லக்னா பாருங்க, ஒரு ஜாதகத்துல 1, 4, 7, 10 கேந்திரம், 10ஆம் பாவம் திக்குணம்பாங்க. 10ஆம் இடம் மறைக்கப்பட்ட பாவம், 10ஆம் பாவம் மறைஞ்சிடும். அப்ப லக்னாதிபதி 10ஆம் பேர் மறைஞ்சா அப்படி அந்த ஜாதகனுக்கு எந்த கொடுப்பனையும் கிடைக்காது. உங்க ஜாதகத்துல பாருங்க, நம்ம ஜாதகத்துல பாருங்க, லக்னாதிபதி 10ல இருந்தா கொடுப்பனை இல்லை. அவருக்கு எதுவும் கண்டுபிடிக்க முடியாது, எதை ஆராய்ச்சி பண்ண முடியாது. எங்க நாடி முறையில 4, 6, 8, 10 மறைவு. 4ல இருந்தாலும் 6ல இருந்தாலும் 8 இருந்தாலும் 10ல இருந்தாலும் மறையும். அந்த ஜாதக வலு இழந்து போயிடும். அப்ப லக்னாதிபதி 10க்கு போயிடுச்சு. 7ஆம் பாவத்துல செவ்வாய், சந்திரங்கால், சனி. சனியா இருக்கார் உங்களுக்கு, சனி சுயக்கால். இந்த லக்னத்துக்கு கடுமையான பகை இந்த சனிக்கு சந்திரன். 6-8 போனதுனால திருமணமாகி ஒரு குழந்தை. இந்த ஜாதகனுக்கு அந்த அம்மா மனைவி அவன் விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. திரும்பி வருமா, நீ 2 ரூபா போய் அந்த பொண்ணை பாத்துக்கலாம், திரும்பி வராது அப்படின்னு நாங்க சொல்லி அனுப்பிச்சோம். சரி ரைட் அப்படின்னு போது போற. அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில எங்க சுகநாடியில ஜோதிடம் சொல்லலாம். ஒரு கிரகம் எந்த லக்னமாக இருந்தாலும் ஒரு கிரகம் நீசமாக கூட, அந்த நீசமான கிரகம், அந்த நீசமான கிரகத்துல ஒரு கிரகம் நிக்குதுன்னா அது ஃபால்ட் ஆயிடும். அப்ப ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஜாதகத்துல சூரியன் நீசம். இன்னொரு பாருங்க, ஒரு நீச கிரகத்தோட யாரோட தொடர்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் தொடர்பு. இந்த 2 பாவமும் வேலை செய்யாது. 3ஆம் அதிபதியும் 12ஆம் பாவமும் வேலை செய்யாது. அப்ப இந்த ஜாதகத்துல புதன் கெட்டு போயிருக்குது. இந்த இது ஒண்ணே போதுங்க. நீச கிரகத்தோட புதன் இருக்குதுனால இந்த புதனுடைய காலில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த இடத்துல அது பாதிப்பு ஏற்படுத்தும். அப்ப நீச கிரகத்தோட புதன் இருக்குது, புதன் காலில் ராகு இருக்குது, கை போயிடுச்சு. ஒரு நீச கிரகத்தோடு என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகக்காரங்கெல்லாம் அவுட். அப்ப அந்த நீச கிரகத்தோடு எந்த லக்னமா இருந்தாலும் சரிங்க, ஒரு நீச கிரகத்தோடு 7ஆம் அதிபதிக்கு தான் திருமண வாழ்க்கை அமையாது. அப்படி அமைஞ்சாலும் சிறப்பா இருக்க. ஒரு நீச கிரகத்தோடு
10ஆம் அதிபதி இருக்குதா, தொழில் அமையாதுங்க. அது மேலுங்க நாமெல்லாம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தா ஜோதிடத்துல பிரபலமான யோகம் போகும். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து 12 பாவத்துல எங்க இருந்தாலும் அந்த அந்த பலம் குறைச்சு போயிடும். அத ஒரு கால் குரு பார்த்தாலோ லக்ன சுக்கரங்கள் பார்த்தாலோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப கர்ணாநிதி இருக்கிறது பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் 11. அப்ப சூரியன் சந்திரனா அப்பா. இப்ப இன்னைக்கு கலைஞர் முதலமைச்சர் வந்தாரு, அவங்க பிள்ளை மந்திரி இருக்குது. அவங்க அப்பா அம்மா யாராவது செல்வாக்கா இருந்தாங்களா? அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி யோக போகத்தை யாராச்சும் பார்த்தாங்களா? இல்லவே இல்லையே. யாருக்கு அந்த அனுபவிக்கல. ஒரு ஜாதகத்துல சூரியன் சேர்ந்து இருந்தா அப்பா வறுமை தள்ளு, வறுமை கொண்டு போயிடும். இதுதான் எங்க சுகர்நாடியோட சுத்தமா. அந்த சூரியன் சந்திரனை இவர் கடக லக்கணம் 5ல குரு இருந்தா பார்க்க இவருக்கு தான் யோகம். அந்த குரு பழக்கம் இருந்தா இவர் அரசியலுக்கு வந்திருக்க முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் வெள்ள இருக்க முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு கிரகம் சூரியன் சந்திரன் எங்க சேர்ந்திருந்தாலும் தாய் தந்தை கஷ்டப்படுவார்கள். தாய் தந்தைக்கு பலன் இருக்க எங்க நாடிமுறை சொல்லுவோம். அதே போல ஒவ்வொரு கிரகமும் இந்த ராசி கட்டம் மட்டுமே போட்டுதான் பார்க்க முடியாது. நவம்சம் வெளியே போடணும். அப்படி போட்டீங்கன்னா மட்டும்தான் ஜோசி சொல்லலாம். இப்ப நேற்று ஒரு சாதகம் பார்த்தேன், அதை உங்களுக்கு அடுத்த மாசம் போடுறேன். கன்னி லக்கணம் 2ஆம் அதிபதி சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து சூரியன் அள்ளி இருக்குது எங்க 9ல. 2 பேருமே காட்சி நட்சத்திரம் இருக்கிறாங்க. நான் நம்ம நீ பிறப்பு முதல் கடைசி வரைக்கும் வறுமையிலே இருக்கணும். 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சரி, லக்னாதிபதி அவ்வளோ தொடர்பு இருந்தா பிறப்பு முதல் இருப்பவரைங்க வறுமைதான் இருந்தான். அதே மாதிரி 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை, அவங்க நின்ற நட்சத்திராதிபதி உச்சம் பெற்ற காலில் இருந்தா பிறக்கும் போது ரொம்ப ஏழ்மையில அவன் கடைசியில கோடீஸ்வரனாக இருப்பான். இந்த மாதிரி பார்த்தோன்னா சொல்லக்கூடிய நாடிமுறை எங்க நாடிமுறை முடிச்சிடலாங்க. அதனால இந்த மாதிரி இன்னும் நிறைய ஜோதிட நண்பர்கள் பேசக்கூடிய இருக்கிறாங்க. அதனால நம்ம பேச்ச இதோட முடிச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவருக்கும் உங்களுக்கு நன்றி. சுகர்நாடி மிக சிறப்பாக இருப்பாக நினைக்கின்றேன். வாழ்த்துக்கள் ஐயா. அவங்க தூரம் வந்து பாட்டு ஆராய்ச்சி ஐயா பணமாக